ஸோ இன்னைக்கான டெய்லி சேலஞ்ச் ப்ராப்ளம் என்னன்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க் கலர்ஸ் among த பால்ஸ். அதாச்சும் என்ன கொடுத்துருக்காங்க, யூ ஆர் given an integer limit and 2D array of size n into 2. என்னது? ஓகே, சைஸ் வந்துட்டு n, அதில் வந்துட்டு 2 எலமெண்ட் இருக்கும் அப்படின்னா. ஓகே, ஒரு இதுக்கு 2 எலமெண்ட். ஓகே, தேர் ஆர் லிமிட் ப்ளஸ் 1 பால்ஸ் வித் டிஸ்டிங்க்ட். ஓகே, இப்போ 4ன்னு கொடுத்தாங்கன்னா 5 இது இருக்குமா? 1 2 3 4. இது வந்துட்டு query பால் வந்துட்டு 1 2 3 4 5. 5 இருக்கு. ஓகே, என்ன சொல்கிறாங்க, இனிஷியலி ஆல் பால்ஸ் ஆர் uncolored ஃபார் எவ்ரி query in queries that is of the form x comma y. You mark x with color y. After each query you need to find the number of distinct color among the balls. Return an array result of length n, where result of I denotes the number of distinct colors for ith query. ஓகே, இப்போ நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா அரே ரிசல்ட்னு ஒரு இதை அரேவை ரிட்டர்ன் பண்ணணும். நியூ இன்ட் ஆஃப் லிமிட் ப்ளஸ் 1. ஓகே, இதை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ 4னா 5 பால் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாலை வந்துட்டு 4வது கலர் மாற்றுறாங்க. ஃபஸ்ட்டு பாலுக்கு கலர் 4 வைக்கிறாங்க, செகண்ட் பாலுக்கு கலர் 5ன்னு ஒரு கலர் வைக்கிறாங்க, திரும்பி ஃபஸ்ட் பாலுக்கு 3ன்னு ஒரு கலர் வைக்கிறாங்க, திரும்பி 3வது பாலுக்கு 4ன்னு ஒரு கலர் வைக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ கடைசியாக டிஸ்டிங்க்டாக அந்தந்த டைமில் எத்தனை கலர் இருக்குது டிஸ்டிங் கலர் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு எல்லா பாலுமே அன்கலர்டுன்னு சொல்லியிருப்பாங்க இங்கே. இனிஷியலி ஆல் பால்ஸ் ஆர் அன்கலர்ட். அப்போ எந்த பாலுக்குமே கலர் இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு இங்கே ஃபஸ்ட்டு பாலுக்கு 4ன்னு போட்டிருக்காங்கன்னா அப்போ தான் ஒரு பால், இதுதான் ஃபஸ்ட் பால் இல்லையா, ஃபஸ்ட்டாக இதுதான் கலர் அடிக்கிறாங்க. அப்போது ஒரு பால் தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஒரு கலர் மட்டும்தான் இருக்கும் 4ன்ட்டு. ஸோ அப்போ கன்ஃபார்ம் எல்லா ரிசல்ட்டுமே ஃபஸ்ட் எலமெண்ட் 1ன்னு தான் ஸ்டார்ட் ஆகும், எந்த இதாக இருந்தாலும். ரைட்டா? அடுத்து இப்போ 2வது பாலுக்கு 5ன்னு கலர் அடிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 இருந்தது, இப்போ 5 இருக்கா. ஸோ இப்போ 2 கலர் இருக்குது. ஓகே, அதனால் அவுட்புட் 2. இப்போ திரும்பி ஃபஸ்ட்டு பாலுக்கு 3ன்னு கலர் அடிக்கிறாங்க. ஸோ 4க்கு மேலே 3 அடிச்சிட்டாங்க. இப்போ 4 போயிடுச்சு, 4க்கு மேலே 3 இருக்குது. ஸோ இப்போ எத்தனை இது இருக்கும்? ஸோ இந்த 4 போனதுனால 4 தூக்கிடுங்க. எத்தனை டிஸ்டிங் கலர் இருக்கும்? 3 5. ஸோ 2 தானே, 2. ஸோ இப்போ 3வது பாலுக்கு 4ன்னு கலர் அடிக்கிறாங்க. ஸோ இப்போ என்னென்ன கலர் இருக்கும்? இந்த பாலுக்கு மேலே 3 இருக்குமா, ஏன்னா இங்கே ஓவர் ரைட் பண்ணியிருப்பாங்க, அது மேலேயே அடிச்சிருப்பாங்க. 3 5 4. இப்போ 3 கலர் இருக்கும். கரெக்டாக? அதனால் 3 இங்கே. இன்னொரு டைம் வேணால் நான் எழுதி காட்டுறேன், கோடு எழுதி முடிச்சுட்டு. ஸோ இதுதான் லாஜிக். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதுக்காக ஒரு இது சாம்பிள் டெஸ்ட் கேஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம்னா நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சிடும். ஸோ இன்புட் வந்துட்டு என்னென்னா 1,4 ஃபஸ்ட் இது, அடுத்தது 2,5, அடுத்தது 1,3, இதை முதல்ல கீழே இருக்குது, 1,3, அடுத்தது 3,4. ஓகே, ஸோ இப்போ 3,4 இத்தனை இருக்கா, இதெல்லாம் இன்புட்டா. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, எத்தனை யூனிக் கலர் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறாங்க, டிஸ்டிங் கலர் ஐ மீன். ஸோ அப்போ டிஸ்டிங்க்ட்னா டூப்ளிகேட் இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிறது தான் டிஸ்டிங்க்ட். டூப்ளிகேட்டே இல்லாமல் இருக்கிறது வந்துட்டு யூனிக்கு. யூனிக்கு டிஸ்டிங்க்ட்டுக்கும் வித்தியாசம் வந்துட்டு நீங்கள் கூகுள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது டிஸ்டிங்க்ட் கலர்னு கேட்குறதுனால இதில் டிஸ்டிங்க்ட் கலர் வந்துட்டு 4 3 4 5 3, இது 3 தான் டிஸ்டிங்க்ட் கலரு. ஸோ மேக்ஸிமமாகவே இதில் வந்துட்டு இந்த 3 தான் வரணும், 3 தான் மேக்ஸிமம் அவுட்புட்டாகவே இருக்கணும், அதுதான் கடைசியில் இருக்குது. ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வெறும் டேரெக்டாக செட்டு போட்டோம்னா ஹேண்டில் பண்ண முடியுமா? ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வெறும் செட்டுன்னா அது டூப்ளிகேட் நம்பர் தூக்கிடுவாங்க. ஸோ இப்போ வெறும் செட் மட்டும் போட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு 4 இன்சர்ட் பண்ணுவோமா, 4 இருக்கும். ஓகே, இப்போ சைஸ் ஆஃப் செட் எடுத்தோம்னா 1 தான், ஒரு எலமெண்ட் இருக்கா, அதனால 1 வந்துருச்சா. அடுத்து வந்துட்டு 5 இன்சர்ட் பண்ணுவோம் இந்த இது வர்றப்போ. ஸோ இங்கே 5 இன்சர்ட் பண்ணிட்டோம்னா இப்போ சைஸ் என்ன இருக்குது, 2 எலமெண்ட் இருக்கிறதுனால சைஸ் 2. அடுத்து 3 இருக்கா, இப்போ 3 இன்சர்ட் பண்ணுவோம்.
3 ஏற்கனவே இருக்கா இல்லை, அதனால 3 இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ செட்டோட சைஸ் என்ன 3. அடுத்து என்ன எலிமெண்ட் இருக்கு 4 இருக்கா, 4 இன்சர்ட் பண்ணுவோமா, 4 இன்சர்ட் பண்ணுவோம். ஆனால் இன்சர்ட் ஆகுது ஏன்னா 4 ஏற்கனவே இருக்குது. ஸோ இங்கே டிஸ்டிங்க் எலிமெண்ட் தான் செட் மெயின்டைன் பண்ணும். ஸோ செட்டோட சைஸ் வந்துட்டு திரும்பி 3ஆக தான் இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு அவுட்புட் என்ன 1 2 2 3, ஆனால் இங்கே 1 2 3 3. அப்போ வெறும் செட்டில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா கரெக்டு. ஏன்னா இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இங்கே ஒன்னை வந்துட்டு 4 ஃபஸ்ட்டு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் திரும்பி 1 மேலே 3 தான் ஓவர் பெயிண்ட் அடிப்பாங்க, அது மேலேயே திரும்பியும் 3வது பெயிண்ட் அடிப்பாங்க. ஸோ இப்போது 3வது பெயிண்ட் தானே இந்த 1ங்கிற பால் மேலே இருக்கும். ஸோ அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, 1ல் வந்துட்டு 4ஆம் நம்பர் பெயிண்ட் அடிக்கிறாங்க, அடுத்து 2ஆம் நம்பர் பாலில் 5வது பெயிண்ட் அடிக்கிறாங்க, அடுத்து திரும்பி 1வது பால்லையே 3வது பெயிண்ட் அடிக்கிறாங்க. அப்போது இங்கே 1ல் 4 அடிச்சிருக்காங்களா, இதை தூக்கிட்டு 3 ஆகிடும் இதுக்கு மேலே. ஸோ இந்த 4க்கு பதிலாக 3. ஓகே, ஸோ அடுத்து 3வது பாலில் 4வது பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இப்படி பார்த்தா இப்போ ஆன்சர் கரெக்டாக வரும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஸோ இதுதான் கான்செப்டா. இப்போ எப்படி போடலாம்னா நமக்கு இதுவும் தேவை. ஏன்னா இங்கே எதுக்கு மேலே எது அடிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ அப்போ ஹேஷ் மேப் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ கீ வேல்யூ, இப்போது பால் வந்துட்டு கீன்னு வச்சுக்கலாம், கலர் வந்துட்டு வேல்யூன்னு வச்சுக்கலாம். ஸோ ஸோ ஓகே ஓகே, இப்போ ஏற்கனவே இப்போ 1 இருந்துச்சுன்னா அதனோட வேல்யூ வந்துட்டு இதனால் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ நம்ம அதை வேல்யூ வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா, 4 ரிமூவ் பண்ணுறதுனால கலரை வந்துட்டு ஒரு செட்டில் வச்சுக்கலாம், செட்டிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ என்ன பண்ணலான்னு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ஹேஷ் மேப் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஹேஷ் மேப்பில் இந்த 1,4 இருக்கு இல்லையா, ஸோ இப்படி வந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி